இவர்கள் இயந்திரங்கள் எதுவுமின்றி பாரம்பரியமிக்க ஆத்தங்குடி டைல்ஸ்களை தயாரித்து வருகின்றனர். தாத்தா தந்தை என பல தலைமுறைகளாக முருகேசனின் குடும்பத்தினர் டைல்ஸ் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆத்தங்குடியில் வேறு எங்களுக்கு தொழில் வேறு எதுவும் தெரியாதுங்கக்கா. இந்த தொழில் மட்டும்தான். விவசாயம் கூட இப்போ மழை தண்ணி எதுவும் கிடையாது. அதனால் ஃபுல்லாகவே எல்லாருமே ஆண்லேருந்து பெண்ணறி எல்லாருமே இந்த தொழில் தான் எங்களுக்கு. ஒரு 1000 குடும்பங்கம்மா இந்த தொழிலில் ரொம்ப வருஷமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைல்ஸ்கள் ஒரு காலத்தில் செட்டிநாடு அரண்மனைகளுக்கு அழகு சேர்த்தன. இவற்றை உபயோகிப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றன என்பதால் இந்த டைல்ஸ்களை வாங்க தற்போது வரை பலரும் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த டைல் ஃபுல்லாகவே கூலிங்காக இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் போட்டதுக்கப்புறம் முழுக்கவே நமக்கு கூலிங்காக இருக்கும். இந்த டைலு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். கால் கை கடுப்பு பொரடி கை கால் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டுமே இருக்காதுங்கம்மா. ஃபுல்லாகவே கூலிங்காக இருக்கும் நம்ம டைலில். பிற டைல்ஸ்கள் மார்பிள் கிரானைட்டுகளுடன் ஒப்பிடுகையில் இவை விலை மலிவானதாகவும் இருக்கின்றன. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு மார்பலோ கிரானைட்டோ எடுத்துட்டிங்கன்னா per square feet not less than 225 rupees 280 rupees. பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டே 75 rupees. ஆத்தங்குடி ஆற்றிலிருந்து மணல் எடுப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாசை தடுக்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதிகரிக்கும் தேவைகளை பூர்த்தி செய்ய மணலுக்கு பதிலாக வேறு மூலப்பொருட்களையும் இவர்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. முன்னர் பயன்படுத்தப்பட்ட சுண்ணாம்பு கலவைக்கு பதிலாக சிமெண்ட் பயன்படுத்தப்படுகிறது. முன்னர் பயன்படுத்தப்பட்ட இயற்கை வண்ணங்களும் இப்போது பயன்படுத்தப்படுவதில்லை. இருப்பினும் முடிந்தவரை இவர்கள் பாரம்பரிய தயாரிப்பு முறைகளை பின்பற்ற முயற்சி செய்கின்றனர். இந்த டைல் ப்ராசஸிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் ஆக்சைட்லேருந்து நாங்கள் வெளியில் சோர்ஸ் பண்ணுவோம், சிமெண்ட்டும் வெளியில் சோர்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மண் வந்து உள்ளூர் மண், அதான் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஆத்தங்குடி மண், இதுதான் இதுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா கலர் மிக்சர் பண்ணுவோம். கலர் மிக்சரில் என்னென்னா கலரு, கொஞ்சோண்டு பேபி ஜெல்லி, சாண்டு, சிமெண்ட் இஸ் த கம்போசிஷன் ஃபார் த கலர் பேசிக்கலாக. ஸோ அது ஒரு பார்ட். 1க்கு 3ன்ற வகையில் சாண்டும் சிமெண்ட்டும் மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் கலவை. உங்களுக்கு முதல்ல என்ன பண்ணால் இதுக்கு பேசிக்கலாக மோல்டு இருக்கும், ஸ்கொயர் மோல்டுக்கு மேலே வந்து இந்த பேட்டர்ன் டை நெக்ஸ்ட்டு போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 mmக்கு கலர் ஆக்சைடு செமி லிக்விடாக ஊற்றுவோம். அதுக்கப்புறம் ட்ரை சாண்ட் அண்ட் சிமெண்ட் ஃபார் another 6 more mm. பேசிக்கலாக பேலன்ஸ் இருக்க எம்எம்முக்கு தான் உங்களுக்கு கலவை, தண்ணி போட்டு கலவை. இதை வந்து கண்ணாடி மேலே வச்சு பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் ட்ரையிங் ப்ராசஸுக்கு வச்சிருவோம். ஒரு 4 ஃப்ளோர் பூரா வந்து இது வந்து அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே அதே 24 hours கழித்து இதை எப்படி க்யூரிங் ப்ராசஸ்னால், தொட்டியில் தண்ணி ஊற்றிட்டு எல்லா கல்லையும் உள்ளே வச்சுருவோம் கண்ணாடியோட. இது வந்து ஒரு 4 to 5 days அங்கே இருக்கணும். ஸோ அதுதான் இதோட 100% க்யூரிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் இதை எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு வந்து வெயிலில் டைரெக்டாக சன் லைட் இல்லாமல் ஷேடோவில் இதை வச்சுட்டு தான் ட்ரையிங் ஆகும். இது ட்ரையிங் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா 6 to 7 days ஆகும். 7 days கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கண்ணாடியும் நம்ம போட்டிருக்க டைலும் தனியாக வந்துடும். அதே மாதிரி அப்போயே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஷைன் எப்படி இருக்கும்னா அந்த கண்ணாடியோட ஷீன் தான் இதில் இருக்கும் பேசிக்கலாக. ஆத்தங்குடி டைல்ஸ்களில் தற்போது மக்கள் விரும்பும் புதிய வண்ணங்கள் மற்றும் வடிவங்களை டைல் கிராஃப்ட் நிறுவனம் வடிவமைக்கிறது. இதனால் பாரம்பரியமிக்க ஆத்தங்குடி டைல்ஸ்களுக்கு புத்துயிர் கிடைத்திருக்கிறது. தற்போது தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, கோவா என பல வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் இந்த டைல்ஸ்கள் ஏற்றுமதியாகிறது. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய டிசைன்ஸும் கிடையாது, அந்த அளவுக்கு கலர்ஸும் கிடையாது. பேசிக்காக ஒரு 2-3 கலர் தான் இருந்தது. அது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல், அதாவது மஞ்சளோ சிவப்பு பச்சை அப்படிங்கிற ஒரு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போ வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா எல்லாருமே வந்து புது கலர்ஸ் வேணும் அப்படி இப்படின்னு விரும்பிட்டு இருக்கிறனால அந்த பழைய டிசைன்ஸ், அதாவது சொக்கட்டா இல்லை பூ, அந்த மாதிரி ஒரு 2-3 டிசைன் மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ நாங்கள் வந்து நிறைய நியூ டிசைன்ஸ் எல்லாம் வந்து வேறு நமக்கு இந்த வியட்நாமீஸ், ஸ்பானிஷ் இந்த மாதிரி டைல்ஸ்லேருந்து நிறைய மோல்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து நாங்கள் இனிஷியலாக சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து ஆத்தங்குடி டைலை வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்களே டிசைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுன்ற ஒரு ஃபீச்சருக்காகவும் தான் ஆத்தங்குடி டைல்ஸுக்கு வராங்க. ஸோ அது அவங்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறனால வி வுட் லைக் டு டூ த கஸ்டமைஸ்டு டைல்ஸுங்கிறனால நாங்களே அவங்களுக்கு தேவையான டிசைன்ஸை வந்து வி மேக் அன் இன்ஹவுஸ் டிசைன் டீம் வச்சு நாங்கள் டிசைன் பண்ணி அதுக்கான இப்போ கிடைக்கிற கலர்ஸை வச்சு வி கிவ் தெம் எத்னிக் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வித் ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜி.